ஹலோ மக்களே, இந்த வீடியோ என்ன பார்க்கலாம்னா, கேஸ் சிலிண்டர் விஷயமா மத்திய அரசு ஒரு முக்கியமான ஒரு டிசிஷன் எடுக்க போகிறாங்க. இனி கேஸ் சிலிண்டர் வாங்குறப்போ ஒரு புதுசாக ஒரு வரி போட போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. இதனால் ஒரு சிலிண்டருக்கு எவ்வளோ விலை ஏறும், திடீர்னு ஏன் இந்த புது வரி கொண்டு வர போகிறாங்க, இதுக்கு முக்கியமான காரணம் என்ன, எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம மார்ச் ஏப்ரல் மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கடுமையான எல்பிஜி கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் ஈரான் போர் தான். நாம் கேஸ் தேவைக்காக வளைகுடா நாடுகளை தான் ரொம்பவே நம்பி இருக்கோம். போர் நடக்கிறதுனால ஆரம்பஸ் ஜலசக்தியை அப்பப்போ மூடிட்டு இருக்காங்க. இதனால பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வர வேண்டிய கப்பல்லாம் தாமதமாக வருது. ஆனால் அதே நேரத்தில் இந்த பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு அந்த அளவுக்கு வரல. ஏன்னா அவசர காலத்துக்காக கச்சா எண்ணெய் நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் வாங்கி சேமித்து வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பெட்ரோலில் இந்த எத்தனால் கலப்பு திட்டம் நடைமுறைக்கு வந்ததுனால அந்த அளவுக்கு பெட்ரோலுக்கு பார்த்தீங்கன்னா தட்டுப்பாடு வரலை. ஆனால் பிரச்சனை என்னென்னா, இப்போ கச்சா எண்ணெய் மாதிரி கேஸ் சேமித்து வைக்கிறதுக்கு இந்தியாவில் ஒரு பெரிய கிடங்குகள் கிடையவே கிடையாது. இதனால தான் பார்த்தீங்கன்னா ஈரான் போயின் போது நமக்கு கடுமையான கேஸ் தட்டுப்பாடு வந்துச்சு. இந்த மாதிரி எதிர்காலத்தில் நம்ம உலக அளவில் புவிசார் அரசியல் நெருக்கடிகளோ இல்லை எரிபொருள் தட்டுப்பாடோ வரும்போது சமாளிக்கிறதுக்காக மத்திய அரசு ஒரு மெகா பிளான் பண்ணியிருக்காங்க. சுமார் $42 பில்லியன், அதாவது 3 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டில் ஒரு மாபெரும் எரிபொருள் சேமிப்பு கட்டமைப்பை உருவாக்க முடிவு பண்ணியிருக்காங்க. இதுக்காக தேவைப்படுற பெரிய தொகையை திரட்ட சமையல் எரிவாயு மற்றும் இயற்கை எரிவாயு பயன்படுத்துகிற மக்கள்கிட்ட ஒரு புது வரியை விதிக்க பெட்ரோலிய அமைச்சகம் பரிசீலனை பண்ணிட்டு இருக்காங்களாம். இந்த வரி எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா, 1 கிலோ எல்பிஜி கேஸுக்கு ₹1.29 வரி விதிக்க ஆலோசிக்கிறாங்களாம். இந்த ரூல்ஸ் நடைமுறைக்கு வந்தால் நம்ம வாங்குகிற வழக்கமான வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டருக்கு குறைஞ்சபட்சம் ₹18 எக்ஸ்ட்ராவாக புது வரி கட்ட வேண்டியிருக்கும். இந்த சின்ன வரி மூலமாக அரசுக்கு ஒரு வருஷத்துக்கு எல்பிஜியிலிருந்து மட்டும் $460 பில்லியன், மொத்தமாக இயற்கை எரிவாயும் சேர்த்து $1.5 பில்லியன் வரைக்கும் வருமானம் கிடைக்கும் கணக்கு போட்டிருக்காங்க. இதை வச்சு தான் இந்த மெகா கேஸ் சேமிப்பு கிடங்கு உருவாக்கி பராமரிக்க போகிறாங்களாம். இந்த மெகா திட்டத்துக்கான மொத்த செலவையும் அரசு ஏற்றுக்காம பொதுமக்கள் மேலே ஒரு சின்ன கட்டணமாக விதித்து நிதியை திரட்டலான்ட்டு அரசு பார்த்தீங்கன்னா தீவிரமாக ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றின அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வெளியாக வாய்ப்பு இருக்குது. எதிர்கால கேஸ் தட்டுப்பாடு தடுக்க சிலிண்டருக்கு எக்ஸ்ட்ராவாக $18 வரி கட்டுற இந்த புதிய திட்டம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது விஷயமா உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் மக்கள் கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஷேர் பண்ண தகவல் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ நம்பர் நம்பீஸ்.